இடத்துக்கு வியாபாரியா அண்ணே நீங்க பேசுனதை கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். சரி. யாரோ ஒரு வேடுவர் வந்திருக்காரு, மான்குட்டி வந்தாருன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதனால நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் கவலை பாருங்க. வந்தவருக்கு வரவேற்பு கொடுத்து மான்குட்டி இல்லன்னு சொல்லிட்டு வந்தறேன். சரி ரைட்மா, பாத்து பத்திரமா முடிச்சிட்டு வாங்க. வாருங்கள் வேடுவரே. இந்த இடத்தின் தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும் நான் தாங்களை வரவேற்க கடமைப்பட்டுள்ளேன். தாங்கள் யார், எங்கிருந்து வருகின்ற விவரத்தை இன்னும் தெளிவாக எடுத்து கூறினாள். ஏதோ எங்களால் முடிந்த உதவியை செய்ய காத்துக் கொண்டிருக்கிறோம். எடுத்து கூறுங்கள். அழகான வரவேற்பு, இனத்தவர் என்கின்ற முறையில் அற்புதமான வரவேற்பு தந்த உங்களுக்கு நான் கழுகு மாமலைக்கு சொந்தக்காரன், வெள்ளிமலையிலிருந்து வரேன். என் பெயர் கந்தை வேடுவன், தாயார் மீனாட்சி, தந்தை சொக்கநாத வேடுவன். வெள்ளிமலையிலிருந்து மானை, அழகான மானை கண்டேன், துரத்தி வந்தேன். மான் உங்களுடைய வனத்திற்குள்ளே புகுந்து விட்டது. பிடிக்க சென்றேன், உங்கள் அண்ணன் தடுத்து நிறுத்தி விட்டான். இடத்தினுடைய தலைவி என்கின்ற முறையில் உங்களிடம் அனுமதி பெற்று செல்கின்றேன். ஆகவே அனுமதி தந்தா பிடிச்சிட்டு போவேன், நீங்கள் அனுமதி தரலைனால அனுமதி கேட்டு பிடிச்சிட்டு போவேன். அதனால மானுக்குரிய சிறப்பை சொல்றேன், கேளுங்க. என் மான் என் மான் என் மான் வள்ளி, என் மனம் நிறைவேற எதிர் நின்ற ஒரு மானை, என் மனம் நிறைவேற எதிர் நின்ற ஒரு மானை தந்திட 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 வேண்டும் அம்மா. ஓங்கி வாசிங்க. ஜல் 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 கொண்டை மூடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வச்சு என் மனம் நிறைவேற எதிர் நின்ற ஒரு மானை தந்திட வேண்டும் அம்மா. சத்த உட்காருங்கம்மா, சத்த உட்காருங்க, சந்தைக்கு அப்புறம் போகலாம். கலையரும் போற்றுகின்ற அழகுள்ளமா, கவியரும் போற்றுகின்ற அழகுள்ளமா, போற்றுகின்ற கலையுள்ளமா, கலைஞரும் போற்றுகின்ற கலையாளம்மா, சிறப்பாக தந்து விட்டால் தரம் தானம்மா, நீங்கள் தரம் தானம்மா, மானை மறுக்காமல் தந்து விட்டால் தரம் தானம்மா. என் மான் என் மான் என் மான் அழகுள்ளமா அறிவாளமா, என் மனம் நிறைவேற எதிர் நின்ற ஒரு மானை, என் மனம் நிறைவேற எதிர் நின்ற ஒரு மானை தந்திட வேண்டும் அம்மா, தந்திட வேண்டும் அம்மா. தென்னவரும் போற்றுகின்ற சிறப்புள்ளமா, தென்னவரும் போற்றுகின்ற சிறப்புள்ளமா, தன்மையுடன் உரையாடும் அழகுள்ளமா, உரையாடும் அழகுள்ளமா, சிறப்பாக தந்துவிட்டால் தரம் தானம்மா, நீங்கள் சிறப்பாக தந்துவிட்டால் தரம் தானம்மா, மறுக்காமல் மானை சம்மதம் அனுமதி தந்துவிட்டால் தரம் தானம்மா. எம்மான் எம்மான் வள்ளி, எம்மான் வள்ளி, எம்மான் வள்ளி. அதனால சம்மதம் தந்தீங்கன்னா என்னுடைய மானை பிடித்து செல்வேன். மான்குட்டி உள்ளதா இருக்கா? எங்க பாத்தீங்க மான்குட்டிய? எங்க பாத்தீங்க? வெள்ளிமலையில பாத்தீங்கல்ல? பார்த்த இடத்துல மான்குட்டியை பிடிச்சிருக்கலாமே. பிடிச்சிருக்கலாம் தான். அதனுடைய சம்மதத்தோட தானே பிடிக்க முடியும். ஏது மான்குட்டியிட போய் சம்மதம் கேட்டு கேட்கணும்ல. மான்குட்டியே உன்னை நான் பிடிச்சுக்கவா அப்படின்னு கேட்டு தான் எல்லாரும் பிடிப்பாங்க. மனிதனுக்கு தான் 6 அறிவு. காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மிருகத்தை வேட்டையாடுறதுக்கு அதுகிட்ட ஏங்க அனுமதி கேட்கணும்? மனிதனுக்கு 6 அறிவு படைச்சான். ஆனா 6 அறிவையும் ஒழுங்கா செயல்படுத்துறானா? கிடையாது. யாராவது ஒருத்தன் செயல்படுத்துறானா? அதனால தான் சொன்னாங்க மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்தபோது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியலையா, மனுஷனை வாழ மட்டும் மனுஷனுக்கு தெரியல. மனிதனோட ஒப்பிட்டு எல்லா மிருகத்தையும் பறவையும் நம்ம ஒப்பிட்டு சொல்லுவோம். ஆனா மனிதனுக்கு ஒப்பிட்டு எந்த மனுஷனையும் நம்ம சொல்லியிருக்கோமா? சொல்ல மாட்டோம். அதனால மான்குட்டி உள்ளதான் இருக்குன்னு சொல்றதே ஒரு மிகப்பெரிய பொய்யா இருக்குமோ அப்படின்னு தோணுது. அது மெய்தான், மெய். நான் சொல்வது உண்மை. மான் உள்ளதான் இருக்கு. உங்களை சொல்லி தப்பு கிடையாது. இந்த வேஷம் போட்டு யார் வந்து நின்னாலும் சரி, வாயை திறந்தா பொய்தான். மான்குட்டிங்க உள்ள இருக்கு. யாருமே உண்மையை சொன்னது இல்லையா?
யாருமே உண்மையை சொன்னது இல்லையா? உண்மையே சொன்னதே கிடையாது, பொய். வந்த உடனே மான்குட்டி உள்ள இருக்கு. நீங்க சொல்றதுதான் பொய். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். நீங்க யாருக்கிட்டையும் தீர விசாரிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அதான் புரியுது. நான் தான் எங்க அண்ணன்றதான் தீர விசாரிச்சிட்டேன். யாருமே சொல்லல, மான்குட்டிய பார்க்கலங்கறாங்க. யாருமே உண்மையை சொல்லல அப்படின்னு சொல்றீங்களே, அப்ப யார்கிட்டயுமே நீங்க உண்மையை கேட்கல. யாரு உண்மையை சொல்லல, அதுதான் உண்மையே. இப்படி சொல்லலாமா? உண்மை யாருமே சொல்லலையா? எங்க அண்ணன் தம்பி யாருமே சொல்லல, உண்மை சொல்லலையா? இந்த இடத்துல நீங்க வந்து பொய் சொல்றீங்க. நான் பொய் சொல்றேன். நான் வந்து உண்மையை சொல்றேன். நான் பொய் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த பொய்க்குள்ள இருக்கிற உண்மை என்னைக்காவது ஒரு நாள் வெளிய வந்துரும். ஆனா உண்மையை நீங்க சம்மதத்தை கொடுத்துட்டீங்கன்னா கொடுத்த பெருமை உங்களை சேரும், வாங்கின பெருமை என்னைய சேரும். இவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பாருங்க, ஒரு உண்மையை எத்தனை முறை சொன்னாலும் சரி, அந்த உண்மை உண்மையா இங்க ஹலோ, அங்க வாங்க. இந்த பையனுக்கு கோவம் வந்துருச்சு ஓல இருக்கு உங்களை பேசணும்னு. சொந்தக்கார பையனா? கோவம் வராது. சொந்தக்கார பையனால அடியால கூட்டு வந்திருக்கீங்களா மான்குட்டியை பிடிக்கணுங்கிறது? கோவம் இருக்கிற இடத்துல தான் குணமும் இருக்கு, அதையும் பார்த்து. இல்ல இல்ல அப்படி கிடையாது. நீங்க வந்து அடியாலெல்லாம் கூட்டி வர்றீங்க, ஒண்ணு அனுமதி கேட்டு பிடிக்கிறவரு, நீங்க மட்டும் தனியா வந்து கண்ணியத்தோட வந்து கேட்டிருக்கணும். அதை விட்டு இப்படி அடியாலெல்லாம் கூட்டிட்டு வந்து மிரட்டினீங்கன்னா என்ன அர்த்தம் அது? அடியாலெல்லாம் அப்புறம் எங்க அண்ணனுங்களை கூப்பிடவா? அதான் ஒரு குரு என்ன செஞ்சிருக்காரு, கொக்கு மேல ஆசைப்பட்டிருக்கிறாரு. கொக்கு சாப்பிடணும் அப்படின்னு சிசிய பிள்ளைகிட்ட சொல்லி குளத்தங்கரைக்கு போக சொல்லியிருக்காரு. அவரும் குளத்தங்கரைக்கு போனாரு, கொக்க புடிச்சிட்டு வந்தாரு. கொண்டு வர வழியில அந்த கொக்கு மீது ஒரு ஆசை வந்துருச்சு. அந்த ஒரு காலை சுட்டு சாப்பிட்டுறாரு. சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த கொக்கை வந்து கொடுக்குறாரு. இவர் குருநாதர் என்ன கொக்குக்கு வந்து ஒத்த காலம் அப்படிங்கிற சந்தேகப்பட்டு கேட்கிறாரு. நேரா போறாங்க குளத்தங்கரைக்கு பிடிச்ச இடத்துலயே. அங்க பார்த்தா கொக்கு ஒத்த காலில் தான் நிக்குது. ஒத்த காலில் தான் நிக்குது. இவர் சந்தேகப்பட்டு ஒரு கல்லை எடுத்து விரட்டுறாரு. அது ரெண்டு காலோட பறக்குது. ரெண்டு காலோட பறக்குது. சரி, அப்ப அவர் சொன்னது ஒத்த காலு, அது பறக்கிறது ரெண்டு காலு. அவர் எப்படி ஒத்த கால தான் இருக்கு, அவர் நிற்கும் போது ஒத்த கால தான் இருக்கு அப்படி சொல்லி சமாளிச்சாராம். அது போல நீங்க என்கிட்ட வந்து மானை இல்லை 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 அப்படின்னு சமாளிக்கும் போது இருக்கு இருக்கு. பார்த்தா பிடிக்கணும், பிடிக்கலன்னா அடிக்கணும்.